அதனால் அவர் வீட்டில் இருந்தே அதெல்லாம் பண்ணுறாருன்ட்டு பொதுவாக அரசியல் கருத்துக்கள் இருக்கு. நான் அதை தான் சார் சொல்கிறேன். தம்பி வந்து முதல்ல அவங்க உயிரோடு இருக்கணும் இல்லையா? ஃபஸ்ட்டு மீன் கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும். இப்போ நாங்கள் போட மாட்டோம். நாம் தமிழ் கட்சி சோறு போடாது, அவன் சாப்பிட்டு வந்துடுவான் போயிட்டு. எங்களுக்கு டீ கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்கண்ணா, இது இப்படியே போடுங்க, எங்களுக்கு டீ கூட. நாங்கள் ஆண்டு காலம் நாங்கள் வந்து பார்த்து ஏமாந்துட்டோம் சார். தம்பிகிட்ட சொல்கிறோம், எங்கள் தம்பி. அதனால் வந்து அது வந்து பயங்கரமான பள்ளம் தம்பி, கீழே விழுந்தால் எழுந்திரிக்க முடியாது, பாழுங்கிணறு கீழே விழுந்தால் எழுந்திரிக்க முடியாது. திராவிடம் இருந்து எங்களை காவந்து பண்ணவே இல்லையே சார். டிவிஎன் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அரங்கத்திற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு இடு முரசு அவர்கள் வருகை புரிந்துள்ளார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, வாருங்கள் அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். ஓகே சார், இப்போது விஜய் பற்றி உங்களுக்கு பயம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் விஜயினுடைய அரசியல் வேகம் எடுத்திருக்கு. இப்போ கூட பனையூர் வீட்டில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களெல்லாம் வர வச்சு நிவாரண உதவிகள்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு வகையிலே கைவிட்டுன்னு தான் சொல்லுவேன் சார். நான் இதுவே கைவிட்டா? ஆமாம், கைவிட்டு தான் சொல்லுவேன். உதவியாக பார்க்குறது இல்லையா? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு உதவி தானே இது. சார் இடம் கொடுத்தவங்களுக்கு ஒரு தமிழ்நாடே பாதிச்சிருக்கு சார். தமிழ்நாடு ஃபுல்லாக தம்பி பாலா இல்லை, அதிகமாக பாதிக்கப்பட்டது விழுப்புரம். தம்பி பாலா சாதாரண தம்பி. ஆமாம், அவர் எவ்வளோ இது வந்து வேலை பார்க்குறேன்னு தெரியும். இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்குறதுலாம் வந்து நாங்கள் வந்து போய் களத்தில் இப்போ பாதிக்கப்படுற போது சோறுக்கு சார், ஒரு மனிதனுக்கு மீனை கொடுப்பதை விட மீன் பிடிப்பது எப்படின்னு கற்றுக் கொடுங்கன்னு சொல்ல வரேன். தம்பி வந்து முதல்ல அவங்க உயிரோடு இருக்கணும் இல்லையா? ஃபஸ்ட்டு மீன் கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும் சார். அவனை வந்து அப்படியே நீங்கள் வந்து ஏன் சார் நீங்கள் வந்து அவனை வந்து அப்படியே ஆக்கிடுறீங்களே சார். கொடுப்பாங்கன்னு சார். நாங்கள் உலகத்துக்கே சோறு போடுறாங்க சார். நாங்கள் உலகத்துக்கே சோறு போடுறாங்க. பொங்கல் அன்னைக்கு 1 முழம் கரும்பு, 1/2 கிலோ சர்க்கரை, 1/2 கிலோ பச்சரிசி எங்களை அப்படி ஆக்கிட்டாங்க சார். அதுக்கு தான் தம்பிக்கு சொல்கிறேன், கொடுக்காத தம்பி. பாதிப்புனா கொடுக்கணும், ஆனால் பனையூரில் தான் கொடுக்கணும்னா நிலம் கொடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னா அதுக்கு நான் சொல்ல வரேன். நமக்கு மாநாடு போட நிலம் கொடுத்தாங்க, அது கைமாறாக கொடுக்கணும்னா தமிழ்நாடு ஃபுல்லாக செய்யுங்க. உங்களுக்கு நிறைய பணம் இருக்குது. அதாவது இருக்கிற நடிகரில் நீங்கள் வந்து உச்சத்துக்கு போ நடிகர். நீங்கள் எல்லோரும் பனையூரில் செய்யாமல் எல்லா ஊர்லையும் செய்யுங்க. நிறைய செய்யணும். நீங்கள் செஞ்சால் மக்களுக்கு செய்யுங்க நானுக்குள்ள. ஆனால் பனையூரில் தான் கொடுப்போன்னா அது வந்து கைமாறு செய்கிற மாதிரி இருக்கு. இல்லை சார், இப்போ அவர் ஒரு பெரிய நடிகர், நீங்கள் சொன்ன மாதிரி. அவர் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போனார்னா மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் லட்சக்கணக்கில் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அவர் வீட்டில் இருந்தே அதெல்லாம் பண்ணுறாருன்ட்டு பொதுவாக அரசியல் கருத்துக்கள் இருக்குது. நான் அதை தான் சார் சொல்கிறேன். நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ணுங்க, நான் போய் ஏரியாவுக்கு போங்க நான் சொல்ல. தமிழ்நாடு முழுவதும் பண்ணுங்க. திருச்சி பாதிக்கப்பட்டிருக்கு, அரியலூர் பாதிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டமும் தண்ணியில் மிதக்குது. எல்லா இடத்தையும் பனையூரில் மட்டும் கொண்டு கொடுக்காதீங்கன்னு சொல்ல வரேன் நான். மாநாடு போட்டால் சோறு போடுவாங்க தெரியுமா உங்களுக்கு? ஆமாம். இப்போ நாங்கள் போட மாட்டோம். நாம் தமிழ் கட்சி சோறு போடாது, அவன் சாப்பிட்டு வந்துடுவான் போயிட்டு. எங்களுக்கு டீ கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க. நான் இது இப்படியே போடுங்க, எங்களுக்கு டீ கூட நாங்கள் எங்கள் பாக்கெட்டில் காசு எடுத்துகிட்டு போவோம், நாங்களே வந்து சாப்பிடுவோம், வந்துடுவோம். ஆனால் மற்ற திமுகவோ அண்ணா திமுகலாம் ஒரு இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு 100 அண்டா 200 அண்டா வச்சு சமைச்சு போடுவாங்க. அதான் எங்கள் தம்பி செஞ்சுருக்காரு. இப்போது அந்த இடமான கழகம் மாதிரியே இருக்கார். நான் தான் தம்பி என்ன சொல்கிறாரு, திராவிடம் தேசியம், அதாவது திராவிடம் தமிழ் தேசியம் ஒன்றுங்கிறார். நாங்கள் என்ன சொல்கிறோம், தம்பி ஒன்று வலதுபுறம் போ, இடதுபுறம் போ, நடுவரே போகிற தம்பி ஏதாவது ஒன்று அடிச்சிடணும். அது வந்து ஐயோ அடிக்கணும்னு பேசிட்டாரு. நாங்கள் என்ன சொல்கிறோம், பாதிக்கப்பட நாங்கள் சொல்கிறோம். 100 ஆண்டு காலம் நாங்கள் வந்து பார்த்து ஏமாந்துட்டோம் சார். தம்பிகிட்ட சொல்கிறோம், எங்கள் தம்பி. அதனால் வந்து அது வந்து பயங்கரமான பள்ளம் தம்பி, கீழே விழுந்தால் எழுந்திரிக்க முடியாது, பாழுங்கிணறு கீழே விழுந்தால் எழுந்திரிக்க முடியாது. திராவிடம் இருந்து எங்களை காவந்து பண்ணவே இல்லையே சார். அதனால தான் தமிழ் தேசியம்ங்கிற ஒரு கட்சியை வந்து 2010 அண்ணன் சீமான் வந்து நாம் தமிழ் கட்சின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தார். நீங்கள் வந்து கரெக்டாக அந்த பாழுங்கிணறு இல்லாமல் இருந்து எல்லா மக்களும் நீர் அருந்துகிற கிணறா இருந்தால் எங்களுக்கு ஏன் அந்த நாங்கள் புது கிணத்தை ஏன் தோன்றோம்? அதே மாதிரி தம்பி அதாவது நீ வந்து புது கிணறு தோண்டு, அந்த பாழுங்கிணத்துக்கு போக தம்பி இல்லை நான் அதில் கொஞ்சம் குடிச்சு பார்ப்பேன், இதில் கொஞ்சம் குடிச்சு பார்ப்பேன்னா எப்படின்னு பார்த்துக்கலான்னா, ஐயோ தம்பி அதில் உளுந்தவன் எழுந்திரிக்க முடியாது தம்பி. தண்ணி குடிக்கணும் எத்தனை பேர் போனான், உளுந்தவன் எழுந்திரிக்க முடியல. இப்போ எங்கள் ஐயா சீப்பா ஆயத்தினார் ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க. கடைசியாக எங்கள் ஐயா வந்து அங்கே தான் இருந்தாங்க. திருவிக்கா கட்சி ஆரம்பித்தார், தமிழரசு கட்சின்னு ஆரம்பித்தார். அவரும் ஐயா அங்கே தான் இருந்தாங்க. கடைசியாக போய் ஐக்கியமாகிடுவாங்க.
வர்ற மாதிரி வருவாங்க. அவங்க எல்லாம் இப்போ கிளப்பி விட்றாங்க பற்றியா, சீமான் அப்படி, சீமான் இப்படி, சீமான் வந்து அது பண்ணுறாரு, இதை பண்ணுறாரு, சீமான் பயங்கரமாக. இப்போ வீரலட்சுமி வந்துச்சு தங்கச்சி, விஜயலட்சுமி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பெண்கள் வந்து பெண்களால் இதெல்லாம் சொல்லி விட்டோம்னாக்க அது சிரதிச்சிடலாம் அப்படின்னு ஒரு 2 பேர் ஐடியா கொடுக்குறத. என்ன அதாவது சீமான் வந்து திருநெல்வேலி வந்து கோடியாக வாங்குறாரு சார். இதெல்லாம் எப்படி சார்? யாராவது கொடுப்பானா சார்? ஒரு 10 ரூபா எல்லாம் பெரிய அதானி, அம்பானி, லட்சுமி மிட்டல், கோயங்கோவா. வேலைக்கு போனால் 1000 ரூபா சம்பளம். அந்த 1000 ரூபா சம்பளத்தில் கோடியாக வருதுன்னா சார் படாத பாடுபடுறோம் சார். இந்த மேடைக்கும் இந்த மின் விளக்குக்கும் அந்த பதாக போடுறோம் பார்த்தீங்களா, எங்கள் மூதாதையர்கள் பதாக, அதுக்கே எங்கள்கிட்ட காசு இல்லாமல் நாங்கள் 5-10 மணி கோடியாக சீமானுக்கு வருதுங்கிறாங்க. எப்படியாவது சீமானு செய்ய தம்பிக்கு நாங்கள் சொல்கிறது, விஜய் தம்பி நல்லா செய்யுங்க. ஏன்னா ஊராக பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் நீங்கள் நிறைய பணம் வச்சுருக்குறீங்க, நிறைய கொடுங்க. என்ன ஆனால் பனையூரில் செய்கிறது எனக்கு என்னமோ உங்களுக்கு இடம் கொடுத்தாங்க மாநாட்டுக்கு, அது கைமாறா செய்கிறீங்க எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய பற்றி பேசி பாருங்கள், அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா கொடுக்குறது எங்காள் தெரியுதுங்களா. எங்காள் ஒருத்தர் போயிருக்காரு இங்கேருந்து. ஓ, நாம் தமிழர் கட்சியிலேருந்து அங்கே போயிருக்காரா? ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்காள் ஒருத்தர் இருக்காரு உள்ள, அவர் தான் வந்து இதை பண்ணிடலாங்க. உங்ககிட்ட நிறைய பேர் பிரிஞ்சு ஒவ்வொரு இடத்துக்காக போகிறாங்களே சார். அதிமுக போகிறாங்க, திமுக போகிறாங்க. இன்னைக்கு இது பெரிய அதாவது பல்கலைக்கழகம் சார். இங்கே படிச்சுட்டு அங்கே போயிடுறாங்கன்றீங்களா? இல்லை, பல்கலைக்கழகம் இது. படிச்சுட்டு போகிறாங்க. அந்த தம்பி ராஜீவ்காந்தி இங்கே இருந்தார், எங்கள்கிட்ட இருந்தார். ஆமாம் சார், நாங்கள் உருவாக்கி மிகப்பெரிய அறிவாற்றல் நாங்கள் எங்கள்கிட்ட தான் இருக்குன்னு நாங்கள் சொல்லவே இல்லை. போங்க ராஜீவ்காந்தி தம்பி, போங்க, போயிட்டு வந்து பெரிய ஆளாகுங்க, அமைச்சர் பெருமக்கள் ஆகுங்க, நாங்கள் வாழ்த்துறோம், நீங்கள் போங்க. தம்பி கல்யாண சுந்தரம் போனார், நிறைய பேர் போனாங்க. பெராவுனி திலீபன் ஒரு அண்ணன் ஒருத்தர் போனார், நிறைய பேர் நல்லா வாழுங்க. எங்களை வந்து வளர்ந்த இடத்துல போய் குறை சொல்லாதீங்க தம்பின்னு சொல்கிறோம். தம்பிக்கு விஜய்க்கும் நாங்கள் அதான் சொல்கிறோம், நல்லா செய்யுங்க தம்பி. ஆனால் ஒரு காலும் திராவிடம் உங்களை வாழ விட. நம்பி போனீங்க, நான் அதான் நிறைய சொல்லிட்டேன், நான் எவ்வளோ தலைவர்கள்லாம் நிறைய சொல்லிட்டேன். தம்பி வாங்க, நம்ம ஒன்றா நிற்போம். எங்கள் அண்ணன் இப்போ கூட இன்னைக்கு கூட எங்கள் சார் நான் சொல்கிறேன், அன்னைக்கு சொன்னது தான், எங்கள் அண்ணன் சொன்னது தான். தம்பி விஜய் எங்கள் தம்பி, சொந்த தம்பி, 1% கூட விட்டு கொடுக்க மாட்டோம். ஆனால் தம்பி வந்து பாதை மாறி போகக்கூடாதுங்கிறது நாங்கள் கவனமாக இருக்கிறோம். ஏன்னா பாதிக்கப்பட்ட எங்கள் தம்பி பாதிக்கப்பட்ட எங்களுக்கு வந்து இழப்பு, அதை சொல்கிறோம். அதை வந்து ரெட்டிப்பாக்கி ஒரு சில பேர் இருக்கிறாங்க, அதை ஊதி பெருசாக்கி எங்களை வந்து ஊனப்படுத்துறதுக்கு எங்களை அப்படி பண்ணுறாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் மறைக்கப்பட்டு 2026 தம்பி விஜய், நாங்கள் எதுக்கு தம்பியை கூட்டணிக்கு வாங்க கூப்பிட்றோம், தம்பி விஜயை, தம்பி செம்மையான வழியை பார்த்து நட தம்பி. அந்த பாதை பயங்கரமான பாதை தம்பி. அங்கே முதல கிடக்கு, அங்கே வந்து மிகப்பெரிய மனிதனை அழித்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய மிருகம்லாம் இருக்குது. போவா தம்பின்னா எங்கள் தம்பி கேட்கணும்ல, எங்களுக்கு அதுதான் வருத்தமே. தம்பி கேட்டுருவார். இப்போ கூட இன்னி கூட அண்ணன் வந்து சீமான் வந்து ஆதரவு வச்சுருக்காங்க, தம்பி வந்துடுவாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. இவங்க பெருசாக ஆக்குறாங்க, அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாருன்னு. கண்டிப்பாக 2000 தம்பி எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுப்பார் தம்பி, எனக்கு நம்பிக்கை இருக்குது. தம்பி மாத்திரம் இல்லை, நிறைய பேர் அண்ணன் தான். வேல்முருகன் கூட இன்றைக்கி வந்து கட்சி அதாவது தனியாக ஆரம்பிச்சிருக்காரு. வேல்முருகனுக்கு நான் சொல்கிறது, நீங்கள் தமிழ் தேசியவாதின்னு சொல்கிறீங்கள, நாங்கள்லாம் தமிழர்கள் தமிழ் தேசியத்துக்காக பாடுபடுறோன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் தயவு பண்ணி அந்த கூட்டணிந்து வெளியே வந்தீங்கன்னா நாங்கள் வாழ்த்துறோம். நீங்கள் திமுகவில் உணர்ந்துக்கிட்டு நீங்கள் வந்து மாநாடு போட்டிங்கன்னா, எங்கள் பிள்ளைங்களாம் வச்சு மாநாடு போட்டிங்கன்னா நீங்கள் நாளைக்கே அறிவிக்கணும். இல்லைன்னா அதில் ஏதோ வந்து குழப்பம் இருக்குது, நீங்கள் ஏதோ வேலை பார்க்குறீங்கன்னு நாங்கள் சொல்லுவோம். எல்லாருக்குமே அதை நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் எப்போதுமே சார் யாரும் போட மாட்டோம் சார், இந்த கட்சியோட கூட்டணி இல்லை சார். நாங்கள் தனிமையாக நின்று தமிழருக்கான ஒரு ஆட்சியை இந்த மண்ணிலே நிறுவோம். இந்த மண் எங்கள் சொந்த மண்ணுன்னு மீட்டெடுத்து வருகிற எங்கள் பிள்ளைகளுக்கு இந்த மண்ணை அப்படியே விட்டு செல்வோம். அப்போல்லாம் வந்து மழையை வெட்ட மாட்டான்,
ரசாயன உரங்களே இருக்காது, வளமும் நிலமும் சார்ந்த தொழிற்சாலை இருக்கும். இந்த பிளாஸ்டிக், நெகிழி இதெல்லாம் முழுமையாக ஒழிக்கப்படும். பெரிய கனவு சார். பனைத்திட்டம், பல கோடி பனைத்திட்டத்தை கொண்டு வந்து எல்லாம் முளைச்சிருந்தாங்க. நீங்கள் வாங்க, நீங்கள் அந்த கேமரா எடுத்து வாங்க, நான் காட்டுறேன் தயவு பண்ணி. நாங்கள் அந்த மாதிரி ஒரு லட்சியத்தோட லட்சிய நோக்கத்தோட நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களை எந்த உளியும் சிதைக்க முடியாது. நாங்களே பெரிய உளி. அதனால் நாங்கள் வந்து இன்னும் சொல்ல போனால் திமுகவில் வந்து தத்துவம் இல்லாமல் இருக்கிறாங்க. தத்துவம்னு சொல்லுவாங்க, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடும்பாங்க. உங்களுக்கு தெரியும் அலசி பார்த்தீங்கன்னா. ஆனால் இதில் நாங்கள் வச்ச தத்துவம் மாறுதான்னு கேட்பீங்க, அதுக்கு சொல்ல வர்றேன். ஏன்னா முன்னாடி நியூஸ்னு சொல்லுவாங்க, இப்போ செய்தின்னு சொல்கிறாங்க. காலை செய்தி, மாலை செய்தி, நடிரவு செய்தி. அதாவது வந்து தேர்தல் பிரச்சாரம்னு சொல்லுவாங்க. பிரச்சாரம் என்பது வந்து அதாவது சமஸ்கிருத வார்த்தை. இப்போ வந்து நாங்கள் வந்து அதாவது வந்து கலந்தாய்வு, தெரியுதுங்களா, பரப்புரை, தேர்தல் பரப்புரை இதெல்லாம் மாற்றப்பட்டிருக்கு. எல்லாம் நாங்கள் எதையெல்லாம் தொலைந்தோமோ அதையெல்லாம் 2026க்கு பிறகு என் அண்ணன் சீமான் தலைமையில் மீட்டெடு. ரொம்ப நன்றி சார். உங்களுடைய நல்ல நோக்கம் நிறைவேறுவதற்கு டிவிஎன் சேனல் நேயர்கள் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப நன்றி சார்.